வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம புறா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு பிரியாணி இலை, மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன். அது நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டிருக்கேன். அதை வதக்கி விடலாம். அந்த கேப்பில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேன். சீரகம், சோம்பு, மிளகு 3ஐயும் போட்டுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜாரில் லைட்டாக தண்ணி சேர்த்து நான் கலந்து ஊற்றிட்டேன். கரம் மசாலா தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் புறாவை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ போல் இருக்கும். அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இதில் 1/2 கப்பு போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம். ஒரு விசில் தான் அடிக்க விட்டேன். குக்கரை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. புறால் இருக்க தண்ணியும் கொஞ்சம் உள்ளே இறங்கியிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட புறா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதத்தோடு பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.